தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என் மண் என் மக்கள் நடைபயணத்தில் திமுகவினரை தற்குறிகள் என கூறி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். ஏவா வேலு அப்பா சிலை அன்னைக்கே திறந்து வச்சாரு. ஏவா வேலு என்கிறது பொருத்தமான பேர் இல்லைங்க ஐயா. ஏவா வேலனுக்கு பொருத்தமான பேரு ஏடிஎம் வேல். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியினுடைய ஏடிஎம் யாருன்னா வேலு. எனி டைம் மணி ஏடிஎம் வேலு. அவருடைய சொத்து பெருக, அவர் சம்பாதிக்க, அவருடைய மருத்துவக் கல்லூரியில 5 கோடி ரூபாய் டொனேஷன் சீட்டு வாங்கிட்டு சீட்டு கொடுக்கறக்கு புது புது மருத்துவக் கல்லூரியை கட்டும் பொழுதெல்லாம் வந்துட்டு அவரும் அவர் பையனும் நீட்டு ஒழிப்பு போராட்டத்தை நடத்துவார். ஐயா, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே 6வது முறை இருக்கு. 6வது முறை 1967 முதல் முறை ஆட்சிக்கு வந்து 5 முறை முதலமைச்சராக கருணாநிதி ஐயா இருந்து 6வது முறை ஸ்டாலின் ஐயா முதலமைச்சராக இருக்கிறாங்க. ஐயா, 5 முறை முதலமைச்சர்களாக இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திற்கு கொண்டு வந்த அரசு மருத்துவ கல்லூரி எவ்வளவு தெரியுமாங்க ஐயா? 5. அதாவது 5 முறை தமிழகத்திலே ஆட்சியிலிருந்து திமுக கொண்டு வந்த அரசு மருத்துவ கல்லூரி 5 முறை ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த தனியார் மருத்துவ கல்லூரி 17 தனியார் மருத்துவக் கல்லூரி திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது தமிழகத்திற்கு வந்திருக்கிறது. திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது 5 அரசு மருத்துவக் கல்லூரி தமிழகத்திற்கு வந்திருக்கு. இப்ப உங்களுக்கு நீட் ரகசியம் தெரிஞ்சிடும், நான் சொல்லவே வேண்டாம். அந்த முட்டை மந்திரவாதி கொடுக்குற மாதிரி முட்டையில் இல்லைங்க ஐயா. நீட் ரகசியம் என்பது அரசு மருத்துவக் கல்லூரி 5, தனியார் மருத்துவக் கல்லூரி 17. ஐயா, 9 ஆண்டுகள்ல மோடி ஐயா ஆட்சியில தமிழகத்திற்கு நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி 15. ஒரே நேரத்தில் 11 கொண்டு வந்தோம். ஒரே நேரத்தில் 11 கல்லூரி திறந்தோம். 9 ஆண்டுகள்ல 15 அரசு மருத்துவக் கல்லூரி. நாம தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு மோடி ஐயா அனுமதி கொடுப்பதே கிடையாது. நம்முடைய ஆட்சியில தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கொடுப்பது இல்லைங்க ஐயா. இப்ப கொடுக்கறதே இல்லை, தேவையில்லை. அரசிடம் பணம் இருக்கிறது, நம்மால் கட்ட முடியும். அரசு கிட்ட வருமான வட்டி நீங்க கொடுக்குறீங்க, நீங்க எல்லாம் வரி கொடுக்குறீங்க, ஜிஎஸ்டி கட்டுறீங்க. அரசு கிட்ட பணம் இருக்கு. ஒரு மருத்துவமனையை நம்மால் 300-400 கோடி ரூபாய் கட்ட முடியும். 15 அரசு மருத்துவ கல்லூரி நம்ம கொடுத்திருக்கிறோம் ஐயா. அதனால் தான் மோடி ஐயா சொல்லுகின்றார், நீட் வேண்டும். நீட் மூலமாக ஒரு பக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அரசு மருத்துவக் கல்லூரியினுடைய சீட் அதிகப்படுத்துறோம். நீட் மூலமாக எல்லா குழந்தையும் போகும். இன்னைக்கு இவங்க ஸ்கூலை ஒழுக்கமா நடத்தாம தமிழகத்தினுடைய கற்றல் திறனை குறைத்து, ஐயா நம்ம ஊர் மட்டும்தாங்க ஐயா, பள்ளிக்கூடத்துல ஒரு வருஷமே சிலபஸை குறைப்போம். நாமெல்லாம் குழந்தைக்கு சொல்லுவோம், கடினமா படிக்கணும், இன்னும் நல்லா படிக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அப்பதான் நீங்க மேல வருவீங்க. ஆனா திமுகல இந்த தற்குறிகள் யாருமே படிச்சு ஆட்சிக்கு வராதனால கல்வியினுடைய அருமை இந்த தற்குறிகளுக்கு தெரியாது. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் நீட்டை பத்தி பேசுறார். ஐயா, தமிழகத்தினுடைய கல்வி அமைச்சர்களாக யார் இருந்தாங்க ஐயா? சி சுப்பிரமணியம்மன் அவர்கள் இருந்தார். சிஎஸ் இருந்தார் கல்வி அமைச்சர். எப்படிப்பட்ட மேதைகள் அந்த பதவியிலே, அந்த நாற்காலியிலே அமர்ந்திருந்தார். இன்னைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கல்வியை பத்தி, நீட்டை பத்தி டிவியில பேசுறதெல்லாம் சகிக்க முடியலைங்க ஐயா. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.